கள்ளக்குறிச்சியில் வாய்க்காலை ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருந்த கடைகள் நீதிமன்ற உத்தரவின்படி அகற்றப்பட்டு வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அரவிந்தன் வழங்கிட கேட்கலாம். அரவிந்தன், வணக்கம். எவ்வளவு கடைகள் அங்கே இருக்கின்றன? இது தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. கள்ளக்குறிச்சி கச்சராப்பாளையம் பிரதான சாலையில மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் உள்ளிட்ட பல அரசு அலுவலகங்களால முக்கியமான சாலையாக கருதப்படுது. இந்த சாலையில பாத்தீங்கன்னா பெரிய ஏரியிலிருந்து செல்லும் பாசன வாய்க்காலை ஆக்கிரமித்து கட்டப்பட்ட கட்டிடங்களே கடந்த ஆண்டு ஜூன் மாதம் கோவில் உட்பட பல கட்டிடங்கள் இடித்து அகற்றப்பட்டது. இதுல குறிப்பாக திமுக முன்னாள் எம்எல்ஏ கேசவேலு என்பவருடைய கடைகள் 26 கடைகள் இருக்கு. இடிக்க வேணும்னா நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அதை இடிக்காம நீதிமன்றத்தில் அவரது மனைவி மணிமேகலை என்பவர் வழக்கு தொடர்ந்து இடைக்கால தடையை பெற்றிருந்தார். இந்த வழக்கு தற்போது விசாரணைக்கு கடந்த சில நாட்களுக்கு முன்பு அந்த தடையை நீக்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன் அடிப்படையில் நேற்று முன்தினம் வருவாய்த்துறைகள் அளவீடு செய்யப்பட்டு தற்போது இடிக்கும் பணியாக நடைபெற்று வருகிறது. 26 கடைகளும் தற்போது பிரதான சாலையில் பேரிகேடுகள் அமைக்கப்பட்டு போலீசார் மற்றும் பொதுப்பணித்துறைகள் வருவாய்த்துறை பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு அந்த காட்சி தான் தற்போது நாம் பார்த்து வருகிறோம்.